எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க பாஸ்கர். அபி, நம்ம சைட் ஒர்க் என்ன பொசிஷன்ல இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? 75% of the work is over, madam. ப்ராஜெக்ட் உட்காருங்க பாஸ்கர். ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒன்லி தி லாஸ்ட் அது என்ன சொல்றது ஃபைனல் டச்சஸ் தான் பண்ணணும் மேடம். ஓகே அபி, ஒரு நிமிஷம். நம்ம பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டை பத்தி கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க பாஸ்கர், என்ன விஷயம்? ராஜாமணி மேடம் ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம வாங்கின சைட்டு பக்கத்துல 10 ஃபிளாட்ஸுக்கான ஒரு பில்டிங் இருக்கு. அது ரொம்ப பழசு. நம்ம பழைய ஆடிட்டர் கிட்ட எதேச்சியா பேசிட்டு இருக்கும்போது அவர் இந்த மேட்டர் சொன்னாரு. எனக்கு சட்டுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. மேற்கொண்டு விசாரிச்சேன். ஃபிளாட் ஓனர்ஸ் கிட்டயும் பேசிட்டேன். அவங்களும் அதை விற்கிற மனநிலையில தான் இருக்காங்க. இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, நம்ம வாங்கியிருக்கிற சைட் ஒட்டியே அது இருக்கு. அந்த இடத்த நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம சைட்டுக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்கும், ரொம்ப விஸ்தாரமாயிடும். நம்ம சைட்டோட ரேட் ஏறும்போது அந்த இடத்துக்கோட ரேட்டும் உயரும். பல விதங்கள்ல இது நமக்கு உதவியா இருக்கும். நல்லா வரும். பண்ணலான்னு என் மனசுக்கு தோணுது. என்ன அபி யோசிக்கிற? கேக்குறதுக்கு இந்த மேட்டர் ஓகே, ஆனா நடைமுறையில சரியா வருமா? கண்டிப்பா சரியா வரும் அபி. நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு ஆழமா சிந்திச்சுட்டு தான் சொல்றேன். இது பிரமாதமா வரும். This will be a milestone in Abhi Constructions. தொல்காப்பியன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இப்போதைக்கு தேவையில்லை. எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு நல்லா தெரியும். ஏன்னா ப்ரப்போஸ் பண்ணது நானாச்சே. உங்களுக்கு என்ன பிடிக்காது, அதனால என் யோசனை உங்களுக்கு பிடிக்காது. நோ பாஸ்கர், அப்படியெல்லாம் இல்லை. நீங்க சொல்றீங்கிறதுக்காக நான் இதை மறுக்கல. வேற என்ன சார், உங்களுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு உங்களை அப்படிதான் யோசிக்க வைக்கும். பாஸ்கர் ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருங்க. ஏன் இது பண்ண வேணாம்னு சொல்றீங்க தொல்காப்பியன்? அதுக்குண்டான சரியான காரணத்தை சொல்லுங்க. அபி, ராஜாமணி மேடத்தோட ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட், நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாமே அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றப்போ நம்மளோட முழு கவனமும் உழைப்பும் இதில் தான் இருக்கணும். சரி, இந்த இடத்த வாங்குறதுனால நமக்கு என்ன கிடைக்கணும் பாருங்க. அதிகபட்சமாக போனால் பில்டிங்கோட எலிவேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் கார் பார்க்கிங், மற்ற இடங்கள் ஸ்பேசியஸாக இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதுக்காக நம்ம கமிட்மெண்ட்டையே அதிகப்படுத்தணும். என்ன கேட்டால் மொத்தத்தில் இது ரிஸ்க்னு தான் சொல்லுவோம் அபி. எக்ஸ்கியூஸ் மீ தொல்காப்பியன் மேடம், நாம பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டுமே ரிஸ்க் தான். ஒரு ப்ராஜெக்ட் வெற்றிகரமா முடியற வரைக்கும் நாம ரிஸ்க்ல தான் இருக்கோம். இன்னும் சொல்ல போனா வேற ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வரும்போது அது அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல முடியாது மிஸ்டர் தொல்காப்பியன். மேடம், ரிஸ்க் எடுக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. இப்போ நம்மளுடைய சூழ்நிலை, நாம ரிஸ்க் எடுக்கக்கூடிய இந்த டைம், இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும் மேடம். இன்னொன்று அதில் பிரயோஜனம் இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். ஐ திங்க் நீங்க மிஸ்டர் பாஸ்கர் மேல இருக்கிற கோவத்துல தான் பேசுறீங்கன்னு தோணுது. மேடம், இது அவங்கவுங்க பார்வையில் இருக்க கோளாறு. இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தொல்காப்பியன் நீங்க எப்படி பேசுறீங்க? சாரி அபி, நான் ப்ராஜெக்டோட பிளஸ் மைனஸ் பத்தி மட்டும்தான் பேசுறேன். ஆனா நான் ஏதோ பாஸ்கர் மேல உள்ள கோவத்துல பேசுறேன்னு மத்தவங்க சொன்னா அது எனக்கு கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும். மிஸ்டர் தொல்காப்பியன், ஆபீஸ் விஷயங்களை பத்தி பேசும்போது நீங்க இப்படி எரிச்சல் படக்கூடாது. நானும் அதான் சொல்றேன் மேடம். நான் ஒரு ப்ராஜெக்ட் பத்தி என்னோட ஒப்பீனியனை சொல்லும்போது சொல்ற பாயிண்ட்டை பத்தி தான் யோசிக்கணுமே தவிர தனிப்பட்ட கோபம் அது இதுன்னு தயவு செய்து டைவர்ட் பண்ணி பேசாதீங்க. அபி, பாஸ்கர் சொல்ற ப்ராஜெக்ட் நல்லதுன்னு எனக்கு படுது. அதை நம்ம பண்ணலாம். ஏன்னா எனக்காக நீ கட்ட போற பில்டிங்கோட எலிவேஷன் சிட்டில எல்லாரும் பேசுற மாதிரி இருக்கணும். ஓகே மேடம், இப்போ கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் ஃபியூச்சரை பத்தி யோசிக்கும் போது அது நல்லதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். பண்ணலாம் மேடம். சாரி அபி, இது சரியா வராது. எனக்கு இதுல உடன்பாடும் கிடையாது. ஐம் சாரி. அழக்கூடாது. ஹலோ, என்ன ஜூனியர் ஆதி அழ விட்டுட்டு இருக்கீங்க? என்ன சொல்லும்? ரெடி பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைய ஃபங்க்ஷனுக்கு. சரி, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் டிசைட் பண்ணிட்டீங்களா? குழந்தைக்கு சித்தப்பாணி ஏதாவது ஒரு நல்ல பேரா சொல்லக்கூடாதா? சொல்றேன்.
அப்பாவோட பேரையும் அம்மாவோட பேரையும் மிக்ஸ் பண்ணி காம்பினேஷன் வச்சா எப்படி இருக்கும்? ஹலோ 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 உங்க அம்மாவோட பேரையும் அப்பாவோட பேரையும் மட்டும் வச்சா பத்தாது கண்ணா. உஷாவோட அம்மா அப்பா பேரு, நம்ம குலதெய்வம் பேரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உள்ளடக்கி ஒரு பேரா சொல்லு. எல்லார் அப்பாவோட பேரையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தா பெரிய கடவுட்ல தான் பேர் இருக்கும். ஏய், 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 ஏய். குழந்தையோட ஒரே சித்தப்பானா எனக்கு பேர் வைக்கிறதுக்கு உரிமை இல்லையா? இண்டிவிஜுவலா நீ மட்டும் பேரை செலக்ட் பண்றதுக்கு யூ ஹேவ் நோ ரைட்ஸ். தனிப்பட்ட முறையில் அதிகாரம் கிடையாது. ஓ சரி, கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட உரிமையில அங்க வந்து நிலைநாட்டு வா. சரி வாங்க கிளம்புங்க. ஏய் பாரு அவன் என்ன சட்டை போட்டுட்டு இருக்கான்னு. என்னடா வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குது, இது மாதிரி ஒரு சட்டை போட்டுட்டு இருக்க? போய் ஷர்ட்டை மாத்திட்டு வா போ. நீங்க போங்க, நான் ஷர்ட் மாத்திட்டு வந்துடுறேன். சு 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 சு. சரி நம்ம போலாமா? போயிடலாம். குழந்தைய கொடுங்க. இந்தா. வாடா வாடா வா 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 வா. எதுக்குடா ஆடுற? வா. இத பாரு இத பார். உனக்கு தானே ஃபங்க்ஷன், உனக்கு தானே பேர் வைக்க போறோம். அதானே. எதுக்கு அழுகுற செல்லக்குட்டி? கண்ணுக்குட்டி எதுக்கு அழுகுது? பாத்து பாத்து இறங்குமா. கவனமா பார்த்து வா. உஷா குழந்தை எப்படி கொஞ்சம் கொடுமா. கொடுங்கப்பா. நல்ல நேரம் போறதுக்குள்ள பேர் வச்சிடலாமா? தாராளமா வச்சிடலாம். சாமி, இவன் தான் எங்க வீட்டுல முதல் வாரிசு. அதனால நேரம் லக்னம் எல்லாம் கவனமா பார்த்து குழந்தைக்கு பேரு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே நன்னா இருக்கு. நல்ல நாழிகை தான். குழந்தைக்கு பேரை வச்சிடலாம். ஐயரே, குழந்தைக்கு பேரு நான் சொல்றேன். காமேஸ்வரர். பேர் எப்படி இருக்கு? ஏய் அந்த பேரெல்லாம் வேண்டாம். என் பேரனுக்கு எங்க வீட்டுக்கார் பேரையே வச்சு வாய் நிறைய கூப்பிடலாம். சந்திரபோஸ். இது எப்படி இருக்கு? சந்திரபோஸா? எதனா கொலக்கூட்ட தலைவன் மாதிரி சந்திரபோஸ் மொட்டபாஸ்னு ஒரு மாடர்னா இருக்கிற பேர் சொல்லுங்களேன். ஆமா, நீ வச்சிருக்கிற காமேஸ்வரன் மட்டும் மாடர்னா இருக்காக்கும். சரி அப்பா கிட்டே கேட்கலாம். அப்ப நீங்களே சொல்லுங்கப்பா, என்ன பேர் வைக்கலாம் நீங்க ஐடியா வச்சிருக்கீங்க? டேய், எல்லாத்தையுமே நாமே டிசைட் பண்ண எப்படிடா? உஷாவோட அம்மா அப்பா வந்திருக்காங்க, அவங்களையும் கேட்போம். சம்பந்தியம்மா, உங்க அப்பா பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. வேற பேர் சொல்லுங்க. அதானே எங்க அப்பா பேரு. வேற பேரு சொல்ல சொன்னா எப்படி? சரி சம்பந்தி, உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு பாலசுப்ரமணியன். சார் நீங்க தப்பா சொல்றீங்க. கரெக்டா சொல்லுங்க சார். இல்ல சார், எங்க அப்பா பேரு பாலசுப்ரமணியன் தான். சார் அது ஓகே சார். உங்க அப்பா பேரு பாலசுப்ரமணியமாகவே இருக்கட்டும். அவங்க கேக்குறது உஷாவோட அப்பாவுடைய அப்பா பேரை. நீங்க என்னதான் உஷாவுடைய அப்பா மாதிரி இருந்தாலும் உஷாவுடைய அப்பா இல்லையே. சேர்த்துக்கிட்டதை வச்செல்லாம் சரியான உறவுன்னு சொல்ல முடியாது சார். யோ, என்னையா பேசுறீங்க நீங்க? சார் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் உஷாவுக்கு ஒரிஜினல் அப்பா இல்லையான்னு தான். வாய் மூடுங்க. அம்மா குழந்தை பிடிமா. என்னங்க நீங்க சபையில என்ன பேசுறதுன்னு ஒரு விவசாய கிடையாது உங்களுக்கு? உஷா, வயசான மட்டும் போதுமா? ஏய் வாய் மூடு. யார்கிட்ட என்னடி பேசுற? அவங்க என் கெஸ்ட். உங்க கெஸ்டா இருந்தா அவங்க என்ன வேணாலும் பேசலாம்னு அர்த்தமா ஆதி? கொஞ்சம் கூட விவசாய இல்லாம அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுமேன்ற எண்ணம் இல்லாம அவர் பாட்டுக்கு பேசிட்டே போறாரு. நீங்க என்னடா அவர் கத்துறதை விட்டுட்டு என்ன திட்டுறீங்க? உஷா ப்ளீஸ். ஏமா எதுக்குமா அவ்வளவு அவசரப்படுற? நான் இல்லாத பொருளாதையா சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன். இங்க பாருங்க, உண்மையோ பொய்யோ அத பேசுறதுக்கு நேரம் காலம் இடம்னு ஒண்ணு கிடையாது. நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க. எனக்கு 10 வயசு இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பத்துல இருந்து என்னையும் என் அம்மாவையும் பெத்த அப்பாவை விட அதிகமா பாசம் காட்டி பாத்துக்கிட்டவர் இவர்தான். இவருக்கு இருக்கிற வசதிக்கு எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற அவசியமே இல்ல. இருந்தாலும் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக குழந்தைய பெத்துக்காம என்னையே தன் மகளை ஏத்துக்கிட்டாரு. அவரை பார்த்து நீங்க எப்படிங்க அப்படி பேசலாம்? ஏங்க உங்க மாமனார் அவர் கேவலப்படுத்துறாரு கேட்டு சும்மா இருக்கீங்க? வாய் மூடுறியா இல்லையா? ரொம்ப பேசாத. உன்னை நான் முழுசா மனைவியா ஏத்துக்காத மாதிரி இவங்களையும் மாமனார் மாமியாரா நினைக்கல. ஏதோ நாகரிகத்துக்காக நான் ஒன்னும் பேசாம இருக்கேன். இவங்க என்னோட கெஸ்ட். இவங்கள நீ மதிக்கணும். புரியுதுங்க மாப்ள, அந்த பொண்ணு ஏதோ கோவத்துல பேசுது. ஹலோ, முதல்ல இவரை மாப்பிள்ளன்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. இவர் என்ன உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரா என்ன? அவர் பொண்டாட்டி நான் இங்க நிக்கிறேன். இவரை மாப்பிள்ளன்னு கூப்பிடுற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? உஷா, மரியாதை இல்லாம பேசாத. அத்தை, நீங்க எனக்கு மாமியார், இவர் எனக்கு புருஷன். 1000 சண்டை போட்டாலும் அஞ்சலி என்னோட நாத்தனார், அர்ஜுன் எனக்கு குழந்தை. இந்த உறவுகள்ல என்ன யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. நான் கேட்க மாட்டேன். ஆனா இந்த ஆள் யாரு? ஏன் குழந்தையோட பேர் சூட்டு விழாக்கு வந்து உட்கார்ந்து எங்க பாவே குறை சொல்றாரு? என் புருஷனை பார்த்து மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாரு. இந்த உரிமையை இவருக்கு யார் கொடுத்தா? ஏ உஷா,
இங்க பாருங்க, உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் நட்பை கூட நான் ஒதுக்கி வச்சுட்டேன். நான் தர இந்த மரியாதை உங்களுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் மட்டும்தான். அதை விட்டுட்டு கண்டவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து நல்ல பேர் வாங்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. நான் கேக்குறேன், இந்த ஆள் யாரு? இந்த வீட்டு சம்மந்தியா? இல்ல இந்த பொண்ணுதான் யாரு? இந்த வீட்டு மருமகளா? அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. வாங்கப்பா. ரேகா உஷா கவலைப்படாதம்மா, அவங்கெல்லாம் போனா என்ன, நாங்கெல்லாம் இருக்கோம்மா. வாமா, வா வா உட்காரு. வாம்மா. வாமா. வாமா வா. உட்காரு. ஐயரே ஆரம்பிங்க. உட்காருமா. உட்காருங்க. உட்காருமா. குழந்தைய கொடுங்க. குழந்தைய அவ கையில கொடுங்க. குழந்தைக்கு என்ன பேர் சொல்லுங்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் நீயே சொல்லுமா. சொல்லுமா, என்ன பேர் வைக்கலாம்? உன் பையனுக்கு இந்த சாமியோட பேரு கைலாஷ்னு தான் வைக்கணும், சரியா? அபி, இன்னும் ஆதியோட எனக்கு கல்யாணமே ஆகல. அதுக்குள்ள பிறக்க போறது பையன் தானே நீயே முடிவு பண்ணி அதுக்கு பேரும் வச்சிட்டியா? ஆமா, நீ வேணா பாரு. என்ன பேர் சொன்ன? கைலாஷா? ப்ளீஸ் அபி, forget it. பழைய காலத்து பேரு எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு. உன் குழந்தைக்கு நான் ஆசைப்பட்ட பேரு தான் நீ வைக்கணும். ஐயோ. உன் பையன் பேரு கைலாஷ், ஓகேவா? போ அபி. உஷா, அம்மா உஷா, சொல்லுமா, என்ன பேர் வைக்கலாம் குழந்தைக்கு? குழந்தைக்கு என்னம்மா பேர் வைக்கலாம்? பேர் சொல்லுங்க. சொல்லு உஷா. கைலாஷ். ஹை, அப்பா பேரு? குழந்தையோட வலது காதுல 3 தடவை பேரை சொல்லிட்டு அவ கையில புடுங்க. கைலாஷ், கைலாஷ், கைலாஷ். குழந்தைய வாங்கி தொட்டில்ல போடுங்க. கொடு. வாண்டா 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 கைலாஷ். அம்மா நீங்க போய் குழந்தையோட பேரை தானியத்துல எழுதுங்க. கைலாஷ், கைலாஷ், இப்படி வா. கைலாஷ் குட்டி எதுக்கு அழுது? கைலாஷ், ஏய் குட்டி. கைலாஷ், என்னடா தங்கம்? ராஜா கைலாஷ், 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 கைலாஷ் ராஜா, கைலாஷ், கைலாஷ் குட்டி. கைலாஷ். நடக்கட்டும். வேலையை பாரு. ஐயோ, வேலையை பாரு. சீக்கிரம் சீக்கிரம். எம்மா வேலையை பாருமா. மேடம் வந்தா என்ன சத்தம் போடுவாங்கம்மா. சீக்கிரம் சீக்கிரம் போம்மா, வேலையை பாருமா. என்ன நின்னுகிட்டு இருக்க? யோ போயா போயா, வேடிக்கை பார்க்காதயா, வேலையை பாரியா. சூப்பர்வைசர் வணக்கம் சார். வணக்கம். நேற்று ஆர்டர் பண்ண சிமெண்ட் மூட்டையெல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். ஓ, அப்புறம் செகண்ட் ஃப்ளோர்ல கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சுது சார். ஆமா, மேல இருக்கு பாருங்க இரும்பு தகடெல்லாம், அதெல்லாம் இறக்கி வைக்க சொன்னேன். அதான் வேலை முடிஞ்சு போச்சு. ஏன் இறக்கல? இப்போ இறக்கி வைக்க சொல்லிடுறேன் சார். சீக்கிரம் சார், அதை இறக்கி வச்சிருங்க. ஆளு மேல விழுந்தா ரிஸ்க். அது மாதிரி தானே இங்க வேலை செய்யறது. ஆமா சார். ஏங்க, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? அவங்கள அன்னைக்கே வேலைக்கு வராண்டான்னு சொல்ல சொன்னேன்னா இன்னும் அவங்க வேலை செய்யறாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல சொன்னீங்கன்னு அதை நான் பெருசா எடுத்துக்கல சார். என்ன சார் விளையாடுறீங்களா? நான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் ஸ்ட்ரிக்டா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சாதாரணமா எடுத்துட்டு இருக்கீங்க. நான் தெரியாம தான் கேட்கறேன். உங்கள்கிட்ட எப்படி சொன்னா நீங்க சீரியஸா எடுத்துப்பீங்க? சாரி சார். அட போங்க சார். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நாளா உங்ககிட்ட வேலை செய்யறாங்க, அதனால தான் சார் விட்டேன். சார், நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க சார். நீங்களா ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சமாதானம் சொல்லாதீங்க. நான் சொல்றத மட்டும் செய்யறது இல்ல, ஆனா விளக்க மட்டும் எல்லாம் கொடுப்பீங்க. சாரி சார். இதை பாருங்க, முதல்ல அவங்களை இங்க இருந்து அனுப்பிடுங்க. அவங்களுக்கு வேற இடத்துல வேலைக்கு ஏற்பாடு நான் பண்றேன். அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே சார், இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டாங்க, சம்பளம் கணக்காயிடும். இரும்பெல்லாம் இறக்கி வச்சோன்னே நான் அனுப்பிடுறேன் சார். சரி, எதுவா இருந்தாலும் ஒரு 1/2 hourல முடிச்சு அவங்களை அனுப்ப பாருங்க. சரி, புரியுதுங்களா? ஓகே சார்.
ஹலோ ஏன் வந்து இடிக்கிற? என்னது? கண்ணு தெரியல தம்பி என்னையா மன்னிச்சுக்கங்க. மன்னிக்கிறது? கண்ணு தெரியல, ஏன் எங்க வந்து வேலை பாக்குற? சார் என்ன சார்? யோ யார் அந்த கிழவன்? ஏங்க தெரியாம இடிச்சிட்டாரு, அதுக்கு எதுக்கு பிடிச்சி தள்ளணும்? யோ கண்ணு தெரியாத கிழவெல்லாம் ஏன் வேலைக்கு சேர்க்கறீங்க? சார் என்ன சார்? சார் ஏன் சார் நீங்க எங்கெல்லாம் வர்றீங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? இல்ல சைட்டு தொல்காப்பி சார் பாக்குறாரு, நீங்க ஆபீஸ்ல. ஓஹோ, சோ இது சாரோட ராஜ்யம். இங்க எல்லாம் எங்களுக்கு வரதுக்கு அனுமதி கிடையாது, அப்படிதானே? எதுக்கு பாஸ்கர் இப்படி தேவையில்லாம பேசுறீங்க? பின்ன எப்படியா பேச சொல்ற? நீ யாரு என்கிட்ட கேள்வி கேட்க? ஒரு பெரியவரை போய் இப்படி கை நீட்டுறீங்களா? கேட்க தான் ஆமா, செய்யணும். ஏன் நாள் இடிச்சிட்டு போனாலும் அவங்ககிட்ட கேட்க வேண்டியதானே? ஏங்க ஏற்கனவே ஒரு ஆள் அடிச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு, மறந்துட்டீங்களா அதை? இப்போ ஒருத்தர் பிடிச்சி தள்ளீங்களே, அந்த பெரியவர் நம்ம கம்பெனி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இங்க வேலை பாக்குறாரு. ஓஹோ, ஆரம்பத்துல இருந்து இந்த ஆள் உங்க கூட இருக்கான்னு அபி கிட்ட சொல்லி அவரையும் ஒரு பார்ட்னர் ஆக்கிடுங்க. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஸ்லீப்பிங் பார்ட்னர். சாக கிடக்குற அந்த கிழவன். என்ன பாஸ்கர் நக்கலா? ஆ? நான் என்ன சொல்றேன்னு புரியல உங்களுக்கு? யோ யார் அப்படியே பேசிட்டு இருக்க? யார் புரியா பேசுற? நீங்க தான் நீ போப்பா, நீ போப்பா தொல்காப்பியா. எங்க சார் போய் சொல்றீங்க? இவர் எதுக்கு சைட்டுக்கு வராரு? ஒரு தடவை லேபர் அடிச்சு சைட்ல வேலைன்னு போச்சு, இன்னைக்கு வந்து ஒருத்தர கை நீட்டாருன்னா என்ன அர்த்தம்? சைட்ல இவருக்கு என்ன சார் வேலை? நான் சைட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர், இந்த சைட்டோட இன்சார்ஜ். அனாவசியமா பிரச்சனை பண்ற யாரும் இங்க வரக்கூடாதுங்க. வந்த என்ன செய்வேன்? வந்தா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். அப்படியா? தள்ளுவியா? நீங்க மட்டும் தடுக்க வரது அந்த பிச்சு போட்டு. எனக்கு என்ன தெரியும் பாஸ்கர், இவன் இப்படி பண்ணுவான்னு. தப்பிச்சுட்டான். மாரி, என்ன சார்? இனிமே நீங்க இங்க வேலைக்கு வர வேண்டாம். ஏன் சார்? உங்களை தொல்காப்பியன் சார் வேலையை விட்டு எடுக்க சொல்லிட்டாரு. நிஜமாவா சொல்றீங்க? தொல்காப்பியன் சார் அப்படி சொன்னாரா? ஆமாங்க, அவர் ஏற்கனவே சொன்னாரு. நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. இனிமே நீங்க இங்க வேலை பார்க்க வேணாம். இருக்கிற ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க கிளம்புங்க. டேய், இதுக்கு மேல இங்க எதுக்குடா வேலை பார்க்கணும்? வாங்கடா போலாம். அந்த தொல்காப்பியனை கொலை சொல்லிட்டு போறான்லடா.